வலியுறுத்துறோம். அப்படி நம்ம நல்ல காரியம் செய்யும் போதுதான் நம்ம கடவுள்கிட்ட கண்டிப்பா இது சரியாயிடும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்க முடியும். இன்னும் சொல்ல போனா கோரிக்கையை வைக்காம கடவுள் நமக்காக வந்து இறங்கி நன்மை செய்வோரை நிச்சயமாக வழிநடத்துவார், கைவிட மாட்டார். அப்போ இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை செஞ்சுட்டு திடமா நம்பணும், நமக்கு கண்டிப்பா கியூர் ஆயிடும், சீக்கிரமா ஹீல் ஆயிடும் அப்படின்னு நம்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான பேஷன்ஸ் கியூர் ஆகும் போது அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் நடுவுல வரும், சில பயம் வந்துடும். அப்ப நம்ம கால் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த கடவுளை நம்புறீங்களோ அதுல அதிகமான நம்பிக்கை ஏற்படுத்திக்கோங்க, அதிகமா அந்த வேதங்களை அதிகமா படிங்க, அப்பதான் பாசிட்டிவ் பவர் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்த பத்தி திங்க் பண்ணி குழப்பம் வந்துரும், குழப்பத்துல தவறான முடிவு எடுத்துருவோம். சோ அப்ப நம்ம ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மைண்ட கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு மந்திரம் சொல்றோம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கர்த்தருடைய நாமம் ஜெயம் சொல்லலாம், இல்லையா இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா இன்ஷா அல்லான்னு சொல்லலாம், இல்லையா